ஹலோ மக்களே. டுடே நம்ம வந்து என்னென்ன ட்ரெண்டிங் நியூஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டுடே வந்து ஆக்சுவலி ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. லைக் அடுத்த அஜித் குமார் சாரோட நெக்ஸ்ட் படம் வந்து சிவா சார் கூடன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி ட்ரெண்டிங் நியூஸ் போயிடுச்சு, ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சாரி மக்களே, கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிட்டு. ஓகே, ஆக்சுவலி நியூஸ் வந்து ஆஃப்டர்நூன் வந்திருக்கு கைஸ். லைக் டேரக்டர் சிவா சார் வந்து லைக் நெக்ஸ்ட் மூவி வந்து ஏகே வச்சு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து லைக் ஞானவேல் ராஜா சாரும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது இந்த வீடியோ தான் பாருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கங்குவா டூ லைக் நடக்க போகுது. ஆக்சுவலி கங்குவா டூ நடந்ததுக்கப்புறமா படம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்ன சொல்லி நான் என்ன கவலைப்படுறதுன்னு தெரியல. சில மீம்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அப்படி பாருங்க. ஸோ இதுதான் என்னையோட லைக் ஹைலைட்டான நியூஸ். ஆக்சுவலி ஏகே நெல் ஃபிலிமும் பார்த்தோம், பட் வரல. யா, ஸோ இதுதான் என்னையோட ஃபர்ஸ்ட் நியூஸ். ஆக்சுவலி ஸோ லைக் இன்னொன்று ஒரு சிமிலாரிட்டி இருக்குது கைஸ். ஆக்சுவலி லைக் 2020 லைக் 2014க்கும் 2024க்கும் லைக் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் மட்டும் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலியாக பார்த்தீங்கன்னா 2024 வந்து லைக் சூப்பர் ஸ்டார் வந்து 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அவரோட லைக் டாட்டர் வச்சே ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு படமும் பண்ணார், லைக் அதுவும் அவ்வளோ ஓடல பாக்ஸ் ஆஃபீஸில் 2024. ஆக்சுவலி நீங்கள் என்னென்ன படம்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், 2024 இப்போ லைக் 2014 பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்கா ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு படம். ஆக்சுவலி லிங்கா வந்து அவ்வளோ ஓடலை. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோச்சடையானும் எனக்கு தெரிஞ்சு அந்த இயர் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோச்சடையானும் வந்தது. ஆக்சுவலி லைக் கோச்சடையான் செம ஸ்டோரி கொண்ட ஒரு படம். அது லைவ் ஆக்ஷனாக எடுத்திருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அன்னைக்கு லைக் 2014 எல்லாருக்குமே தெரியும். 2020 லைக் 2014 மூவி தான் ஜில்லா ரிலீஸ் ஆச்சு. ஜில்லா எவ்வளோ ஹிட்டுன்றத சொல்லவா வேணும். ஜில்லா போய் வீரமாட்ட டைமில் வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சார் வந்து நெக்ஸ்ட் லைக் சிவகார்த்திகேயன் சார் 2014 ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு. லைக் ஏஆர் முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு தான். அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து லைக் அவரோட 25th கொடுத்தாரு. அது எவ்வளோ ஹிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் 2014 அஞ்சான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் படம் ஓடல அவ்வளோ. ரொம்ப ஹைப்பாக இருந்தது அங்கே அந்த படத்துக்கு, பட் ஓடவே இல்லை அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதே 2 படம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன படம்னு. 2024 பொறுத்த வரைக்கும் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு படம் வந்து லைக் வேட்டையான் வந்து அவ்வளோ கேவலமாலாம் அவ்வளோ ஒஸ்ட்டாலாம் சொல்லவே மாட்டோம். செம படம் அது. ஆக்சுவலி செம்ம கண்டென்ட்டோட படம். ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் முன்னாடி நடித்த படத்தோட லைக் இந்த படத்தில் செம்ம கண்டென்ட்டு. பட் ஆனால் ஆடியன்ஸ் வந்து லைக் ஜெயிலர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சூப்பர் கண்டென்ட் படம் அது. அதுக்கப்புறம் விஜய் சார் திரும்பியும் ஒரு டுவெல் ரோலில் நடித்தார் கோட் படத்தில். அதுவும் கிட்டத்தட்ட லைக் 500+ பாக்ஸ் ஆஃபீஸில் நடித்தது. இப்போது திரும்பியும் அதே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சாரும்
லைக் திரும்பியும் ஏஆர் முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு தான் இப்போ ஒரு படம் வந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. இப்போ கரெக்டாக 250+ ரன் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 300 crores அடிக்க பயங்கர சான்சஸ் இருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வரல, பட் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அடிச்சிரும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தனுஷ் அவரோட 50th படம் ராயன், உங்களுக்கே தெரியும், செம லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நவுத்துருச்சு. அவரோட ஹையஸ்ட்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் சூர்யா சாரோட கங்குவா மூவி இப்போ வந்தது. நான் இன்னும் படம் பார்க்கல, ஸோ நான் இந்த ரிவ்யூ நான் கொடுக்க விரும்பலை ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்துக்கிட்டேன். இப்படி போனால் இப்படி ஒரு நியூஸ். ஆக்சுவலி என்ன நியூஸு, எனக்கு தெரிஞ்சு தலை நியூஸ் தான் நினைக்கிறேன். 64 பற்றி தான். அதே தான். தேவா முடியல தேவா. ஓகே, ஆக்சுவலி லைக் குபேரா கிம்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குபேரா கிலிம்ஸ் பற்றி லைக் குபேரா படத்தில் வந்து லைக் ரஷ்மிகா மந்தனா மேம், அதுக்கப்புறமா நாக சைத்தன்யா சார், இவங்க எல்லாருமே இருக்காங்க. மூவி மேக்ஸிமம் மணியை பேஸ் பண்ணி தான் போகும்னு நினைக்கிறேன், பேர்லேயே இருக்குது குபேரா. ஸோ லட்சி. அதுக்கப்புறமா லைக் இன்னியோட லைக் குளோபல்லே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற நியூஸ் வந்து ஒன்று தான், மைக் டைசன் வர்சஸ் ஜாக் பால் மேட்ச்க்கு. லட்சி. ஆக்சுவலி கார்லேயே ஒரு தரமான நியூஸ் வந்தது. மைக் டைசன் வந்து ஜாக் பால் கழுத்தாமட்டிலே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாக் பாலும் சொல்லியிருக்காரு, நான் ஏதோ ஒன்று கில் பண்ண போகிறேன்னு. பார்க்கலாம். ஆக்சுவலி லைக் சோஷியல் மீடியாவில் ஃபுல் நியூஸை வந்து அவங்க போடவே இல்லை. லைக் டைசன் வந்து அடித்ததை மட்டும் தான் சொன்னாங்களே தவிர்த்து ஜாக் பால் என்ன பண்ணாருன்னே போடலை. பட் ஆனால் இங்கே இருக்கு நம்ம எக்ஸில். ஸோ இதான் ஆக்சுவலி மைக் டைசன் வந்து ஆக்சுவலி இந்த வயசுலேயும் சண்டை போடுறாரு. பார்ப்போம் யார் வின்னர் ஆகுது மேட்ச்சில், இன்னைக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் வந்து. ஆக்சுவலி மார்னிங்லேருந்து இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு 6 பேர் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க ஆக்சுவலி. ஆல்ரெடி 10 பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க AK-64. பார்ப்போம் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஷூட்டிங் இஸ் கோயிங் டு பி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. த கேம் இஸ் ஓவர் பட் த ஒன்லி வென் இஸ் சாமி முடியல சாமி என்னால். They are back again to rejoin us. Okay. I think so. லைக் அதே தான் பைஸ். லைக் நான் ஒரு என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன், வேட்டையன் சூப்பரானதுன்னு. அதே தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, வேட்டையன் ஏதோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் திஸ் இயர். வாட் எக்ஸாக்ட்லி ஒரு தமிழ் மூவின்னு சொல்கிறோம். ஷுட் ஐ டோன்ட் நோ ஒய். வேட்டையன் செம்ம படம், திரும்பியும் சொல்கிறேன். ஆக்சுவலி திரும்பியும் ரஜினி சாரும் மணிரத்னம் சாரும் டீமாக பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு, பட் ஆனால் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்பியும் மணிரத்னம் சாரும் ரஜினிகாந்த் சாரும் படம் பார்க்க போகிறதால. இப்போ சார் லைக் ஆஃப்டர் கூலி ரஜினிகாந்த் இஸ் கோயிங் டு பி ஆக்டிங் மணிரத்னம் இதை பிக்கம்பையா ஆஃப்டர் தளபதிக்கு அப்புறம் நடந்தால் ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். பார்ப்போம் என்ன. ஸோ ஓகே காய்ஸ், லைக் இதான் என்னையோட லைக் சம் ட்ரெண்டிங் நியூஸ். ஆக்சுவலி லைக் இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நான் என்ன பேசுனேன்னு எனக்கு அவ்வளோ தெரியல எப்படின்னு. போக போக நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதனா லைக் சஜஷன் ஆர் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு வீடியோ, லைக் போடணும்னு தோணிகிட்டே இருந்தது. லைக் டெய்லியும் எக்ஸில் டெய்லி எதனா நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன்.
ஸோ எதனா போடணும்னு தோணிகிட்டே இருந்தது. நான் கண்டிப்பாக வர வர டைம்ஸில் லைக் டெக் பற்றியும் போடுறேன், எல்லா நியூஸும் போடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு கமெண்ட்ஸில் எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.